மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை தீவிரமாக உள்ளதாக கொரோனா தடுப்பு பணிக்கான கண்காணிப்பு அலுவலர் எஸ். சந்திரமோகன் கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரம், வருவாய், காவல், ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சி அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமை நடைபெற்றது. கண்காணிப்பு அலுவலர் எஸ். சந்திரமோகன் தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், மாநகர காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா, மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன், அரசு ராஜாஜி மருத்துவமனை முதன்மை சங்குமணி உள்ளிட்டோர் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் கண்காணிப்பு அலுவலர் சந்திரமோகன் செய்தியாளரிடம் கூறியது, மதுரையில் கொரோனா இரண்டாம் அலை தீவிரமாக இருக்கிறது. முதல் அலையை காட்டிலும் தொற்று பரவலின் வேகம் அதிதீவிரம் அடைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட அளவில் செயல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் முகாம்களில் உறுதி செய்யப்பட்டவர்கள் விவரம் சேகரிக்கப்பட்டு அவரை சார்ந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தவிர மதுரை காமராஜர் பல்கலைக்கழக விடுதியில் கொரோனா சிகிச்சை மையம் தயார் செய்யப்பட்டுள்ளது. அரசு, தனியார் மருத்துவமனைகளில் 25% படுக்கைகள் மட்டுமே நோயாளிகள் உள்ளனர். மருந்து, மாத்திரைகள், ஆக்சிஜன் போன்றவை போதுமான அளவுக்கு உள்ளன. இரண்டாவது அலை கொரோனா வைரஸ் உருமாறியுள்ளனவா என்பதை உறுதி செய்வதற்கு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. முகக்கவசம் அணியாத, சமூக இடைவெளி பின்பற்றாத நபர்களிடமிருந்து மதுரையில் கடந்த 11 நாட்களில் ரூபாய் 8,75,600 வசூலிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் அதிக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலிருந்து வெளியில் வரும்பொழுது முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றார். கடந்த சில நாட்களாக கோவிட் கேசஸ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கின்றது. மதுரை பொறுத்தவரையில் நேத்தி மட்டும் 193 கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கின்றது. இப்போ அஃபீஷியலாக நம்ம ஒரு செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் மாவட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கின்றோம். இந்த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் டேக்கிள் பண்ணுறதுக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர் தலைமையில் கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் பிளான் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் பிளானில் முக்கியமாக ஃபீவர் கிளினிக்ஸ் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் எக்ஸ்டென்சிவாக நம்ம நடத்த போகிறோம். ஒரு நாளுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் மொபைல் 220 ஃபீவர் கிளினிக்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கின்றோம். இந்த கிளினிக்ஸில் பாசிட்டிவாக வந்தவங்கள கான்டாக்ட் ட்ரேசிங் ப்ரோக்ராம் எக்ஸ்டென்சிவாக பண்ணுறதுக்கு ஃபீல்டில் தேவையான ஸ்டாஃப் அஃபீஷியல்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நேத்தி மட்டும் மதுரை மாநகராட்சி எல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா 163 கேஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கின்றது. அதில் 40 கேசஸ் இண்டெக்ஸ் கேசஸ்ஸு நம்ம ஃபீவர் கிளினிக்ஸில் டயக்னோஸ் பண்ணுது. மீதி எல்லாமே அவங்க கான்டாக்ட் ட்ரேசிங்கில் கண்டுபிடிச்ச கேசஸ்ஸு. இப்போது இந்த செகண்ட் வேவ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸ்டீப்பான்னு சொன்னால் ரொம்ப ஸ்மால் பீரியட்லேயே கேசஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. இதனால் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னால் ஸ்ப்ரெட் ரொம்ப வேகமாக இருக்குது. ஜனங்க சசெப்டபிளாக இருக்கிறாங்கன்னு. இதில் 2 விஷயங்கள் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, புது வேரியண்ட்ஸு, புது ஸ்ட்ரெயின்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகிட்டு இருக்குங்கிற மேட்ரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இந்த புது ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம தடுக்கிறதுக்கு திருப்பி 2 விஷயங்கள் தான். ஒன்று, மாஸ்கிங் கம்பல்சரி. 2, டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். மாஸ்கிங் ஸ்ட்ரிக்டாக அனைத்து இடங்களில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையின் சார்பாக எக்ஸ்டென்சிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கப்படும். தமிழக அரசு இதுக்கு எவ்வளோ ஃபைன் போடணும், எப்படி பண்ணுங்கிற டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது யார் யார் மாஸ்க் போட மாட்டாங்களோ அவங்க மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸ் ஸ்ட்ரிக்டாக எடுக்கப்படும். எல்லா இடத்துலையுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். 1/4/21 இப்போ வரைக்கும் 8,75,600 ரூபாய் நம்ம ஒரு ஃபைனாக நம்ம லெவி பண்ணியிருக்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கோம். நேத்தி வரைக்கும் 4,337 பேருக்கு மாஸ்க் போடலாங்கிறதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ என்ன வேண்டுகோள் என்னன்னா, மக்களுடைய
இது வந்து ஒரு சீரியஸான நோய். இது எல்லாருக்கும் பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும், நமக்கு பரவாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியே வரும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே வரணும். எந்த இடத்துலையுமே மாஸ்க் போடாமல் வெளியே செல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இதுக்கப்புறம் நிறைய க்ரௌட் இருக்கிற இடத்துல, அது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், ஒரு கடை ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எந்த இடத்துலையுமே கும்பலாக சேரக்கூடாது. இந்த இடத்துல கொரோனா பரவும் ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இது ரெண்டுமே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியது போல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மக்கள் பேஷண்ட்ஸ் கோவிட் பாசிட்டிவாக வந்தால் அவங்கள உடனே எவாலுவேட் பண்ணி அவங்கள அட்மிட் பண்ணுறதுக்காக தேவையான அனைத்து ஏற்பாடுகள் அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் அனைத்து ஜிஹெச்லேயும் ப்ளஸ் தனியார் மருத்துவமனையிலும் நம்ம ஏறக்குறைய 2000 பெட்ஸு கோவிட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இன்றைக்கிலிருந்து 700 பெட்டு படுக்கை வசதி உள்ள மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கோவிட் கேர் சென்டர் கூட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யாருக்கு சிவியாரிட்டி கம்மியாக இருக்கின்றதோ அவங்களுக்கு நம்ம கோவிட் கேர் சென்டரில் வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கான வசதி கூட நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு தேவையான டெஸ்டிங் கிட்ஸ் ப்ளஸ் மெடிசின்ஸ் இப்போ வரைக்கும் மதுரையில் 1,48,958 தடுப்பூசி நம்ம போட்டிருக்கோம். உங்கள் வாயிலாக எல்லாருக்கும் நம்ம ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம். யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கோ 45+ யார் யார் இருக்கிறாங்களோ தயவுசெய்து தடுப்பூசி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொழிற்சாலைகள் முக்கியமான இடங்களில் நம்ம போய் அந்த தடுப்பூசி செலுத்தும் இந்த சிறப்பு முகாம் மாதிரி எது நடத்துகிறோமா எப்படின்னு அது ப்ரோக்ராம் இருக்குது, நடத்த போகிறோம். பட் முக்கியமாக கவர்மெண்ட்டில் தடுப்பூசி போடுறதுக்காக தனியாக வேக்சினேஷன் சென்டர்ஸ் எல்லா இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போட்டுக்கோங்க. பட் ஸ்பெசிஃபிக் கேம்ப்ஸ் கூட நம்ம நடத்த போகிறோம். மாஸ்க் போடுங்க. இப்போ நம்ம கைட்லைன்ஸ் படி தான் நம்ம பண்ண போகிறோம். 45+னா 45+ தான் நம்ம போட போகிறோம். இப்போதைக்கு ஒன்று தான். இப்போதைக்கு நமக்கு பெட் ஆக்குபென்சி 25% தான் இருக்குது. ஸோ இன்னும் 75% பெட்ஸு நமக்கு காலியாக தான் இருக்குது. அது ஆன்டிசிபேட் பண்ணி இன்னும் பேஷண்ட்ஸ் கூடுதலாக வந்தால் கூட நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம கோவிட் கேர் சென்டர் இன்றைக்கி ஆப்ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். சார், இப்போ 2 டைம்ஸ் மாஸ்க் போடலன்னா ஃபைன், திரும்ப நம்ம ஆனாலும் மக்கள் போட முடியாது, பார்க்க முடியுது சார். நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னார கேட்பாங்க. கடந்த முறை சிசிடிவி போலீஸ் இதில் வச்சுருந்தாங்க. அதாவது மாஸ்க் போடலைன்னா புகைப்படம் எடுத்து இது பண்ணுங்க. ஆனால் சிசிடிவி இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லைங்க, அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிசிடிவி மூலயமா பண்ணுறது C4 தெலுங்கர் திடல் மட்டும் விளக்கு தூண் 2 ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி 3 months நடத்தணும். இன்னிருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிசிடிவி ஒர்க் ஆகுது. முகக்கவசம் அணியாதவங்களுக்கு அபராதம் விதிக்கிறப்போ அவங்களுக்கு ஏதாவது கூடுதலாக 2 முகக்கவசம் எங்க இது enough of information has been given. அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு we will make arrangements, but I can't assure you on that. நோய் பரவலை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அந்த விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல சித்திரை திருவிழா நடத்தணும்னு சொல்லி நாடக நடிகர்கள் பல்வேறு அமைப்புகள் போராட்டங்கள் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அது தனியாக பார்க்கப்படும். இப்போதைக்கு ஆல் ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக they have been banned. சார், வீக்கெண்ட் லாக்டவுன், கம்ப்ளீட் லாக்டவுன் எதுவும் பிளான் பண்ணுறோமா? கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தால் இட் will be communicated to you. We will let you know. இப்போதைக்கு இனஃப் ஆக்சிஜன் இஸ் அவைலபிள். இப்போதைக்கு பெட் ஸ்ட்ரென்த்து இனஃப் பெட் ஸ்ட்ரென்த் அதான் சொன்னேன். 25% பெட் ஸ்ட்ரென்த் தான் இப்போ ஆக்குபைடு. இன்னும் 75% பெட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்டாஃப், consumables, medicines, as of now it is available. We have also had a discussion with the dean that as patient strength goes up,
அதுக்கு தேவையான கூடுதலாக கூட வாங்குறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். சார் இப்போ 2 டைம்ஸ் டோஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கும் திரும்ப பாசிட்டிவா கேன்சர் இருக்கு, அது பயமா இருக்கு. வதந்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வரமாட்டாங்க மக்கள் சோஷியல் மீடியா. நான் அதுக்கே நான் வந்து பேசிக்கலி கொஞ்சம் முன்னாடியே நான் சொன்னேன். ஒன்று, இப்போ இது புது வேரியண்ட் வந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நாங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு பூனேக்கு அனுப்புகிறோம். ஸோ எந்த வேரியண்ட்னால இந்த பிரச்சனை வருதுங்கிறது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். இப்போதைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, புது வேரியண்ட்ஸ்னால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்ஸா கொரோனா வைரஸஸ் ஆர் ப்ரோன் ஃபார் மியூட்டேஷன். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் வேவ் வருதுங்கிறது அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் அது உறுதிப்படுத்துறதுக்காக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நெசசரி. ஓகே, பாசிட்டிவிட்டி ரேட்டு இன்னைக்கு எவ்வளோ இருந்தது டாக்டர் அர்ஜுன்? He will give you the details. 2.6. Positivity rate is 2.62. 2.6. Yeah. The details, sir. Thank you so much. My request is please focus on masking and all times mask on. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா ரெக்கார்டிங்க? ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஒரு பர்சனல்